அக்காக்குங்க 2 பிள்ளைங்க. ஒன்று பொண்ணு ஒன்று, பையன் ஒன்று. 2 பேருமே காலேஜ் படிக்கிறாங்க. சரிண்ணா நான் அவங்க வீட்டுக்கு இப்போ போன வாரத்தில் நான் போயிருந்தப்போ எங்கள் அக்கா பொண்ணோட ஃப்ரெண்டு வருது. காலேஜ் ஃப்ரெண்டு வராங்க. வந்தோடனே எங்கள் அக்கா பையனும் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கான். பசங்களுக்கு தான் பொண்ணை பார்த்தோன்னே ஒரு மாதிரி கேராக போயிடுவாங்களே அப்படின்னால எங்கள் அக்கா பிள்ளையும் அந்த பொண்ணும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணாத அந்த சின்ன வயசு அனுபவங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கவும் இவன்னு பார்த்துக்கிட்டு இருந்தான் அந்த பிள்ளைய. இவன் என்ன செய்யறான்னு நானும் அவனை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா எங்கள் அக்கா சொல்லிச்சு, கடைக்கு போகணும், யார் போயிட்டு வந்தாரா 2 பேர்த்துலன்னு கேட்கவில்லை. அவன் சொன்னான், நான் போயிட்டு வந்தாரம்மா, அவனுக்கு என்ன வாங்கணும்னு சொல்லணும். இந்த பொண்ணு டக்குன்னு பார்த்துச்சாங்க. சரி ரொம்ப நல்ல பையனாக இருப்பான் போல் அப்படின்னு இந்த பொண்ணு டக்குன்னு பார்த்துச்சு. பார்த்தோன்னே நான் சிரித்தேன். அந்த பாப்பாளுக்கு என்ன பண்ணிடுச்சு, டக்குன்னு ஃபோன் வந்துருச்சு பாருங்கள். ஃபோன் வந்தோன்னா என்ன ஆயிடுச்சு தெரியல, திடீர்னு சரி ஆண்டி நான் கிளம்புறேன், மணி ஆயிடுச்சு, அவசரமாக ஃபோன் வந்துருச்சு, நான் போகிறேன்னு போயிடுச்சுங்க. சரின்னு எங்கள் அக்கா அடுப்படியில் போயிட்டு காசு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. தம்பி போயிட்டோடான்னு. யாரை பார்த்து கடைக்கு போக சொல்கிற, அச்சு மூஞ்செல்லாம் உடச்சிருவேன், ஒழுங்காக இருந்துக்கா, அந்த புள்ள இருக்குன்னு பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் சரியா அப்படின்னு நான் எடுப்பட்ட பையன். ஏல இப்படி தான் பொம்பளை பிள்ளைய ஏமாத்துவியா அப்படின்னு கேட்டது. அப்படி தான் அப்படிங்கிறான். இப்படி தான் இருப்பாங்க போல். இப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.